திருப்பியும் ஒரு ப்ராப்ளம். அது உங்களுக்கு என்னான்னு சொல்கிறேன். நம்ம ஜிபிஎஸ் வந்து வேலை செய்யலை, எந்த நோட்டிஃபிகேஷனும் வர மாட்டேங்குது. நம்ம எதுக்கு இதை வாங்கினோம்னே தெரில. வணக்கம், நான் தான் மோகன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி இதே இடம் இதே மாதிரி தான் இந்த வீடியோ பேசியிருக்கேன். இதே மாதிரி எதுக்குடா நிற்கிறேன்னா திருப்பியும் ஒரு ப்ராப்ளம். அது உங்களுக்கு என்னான்னு சொல்கிறேன். நம்ம ஜிபிஎஸ் வந்து வேலை செய்யலை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வேலை செய்யலைன்னா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஸ்கேம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அது ஸ்கேம் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் A2D சேனலை பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து ஸ்கேம் எப்போ ஸ்கேம் ஆகும்னு A2D சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்துவாங்க. மாதிரி இது எப்போ ஸ்கேமா மாறும்னா, இப்போ டிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்படி கொடுக்காம விட்டுறாரா நீங்க ஒரு கழுத்தை பிடிச்சி கேட்கலாம். அப்போ வந்து அது ஸ்கேம். வீடியோ பார்த்து வந்துருப்பீன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் ஒழுங்கா கொடுக்காட்டி நான் என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராப்ளம் அந்த ஜிபிஎஸ்னால அவங்க சொன்னது எதுவுமே வேலை செய்யல. ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ்ல ப்ராப்ளம், அதை சரி பண்ணி தராங்களா என்ன ஏதுன்னு பார்க்க போறோம். நம்ம நேராக டிடிஎஃப் இப்போ அந்த சர்வீஸ் நம்பர்னு நினைக்கிறேன், அதுக்கு ஃபோன் போட்டு கேட்டு ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி என் பாஸ்வேர்டு மறந்துட்டேன். என் ஆப்பிள் சாரி சாரி இவரான டிடிஎஃப் அந்த ஜிபிஎஸ் ஆப்புக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டனால வந்து ஒரு வாட்டி ஃபோன் போட்டு கேட்டேன். அவங்க பாஸ்வேர்டு திருப்பியும் அவங்க சொல்லி நான் போட்டு அதை ரெக்கவர் பண்ணி தந்துட்டாங்க. இப்போ ஆனால் கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளம் வந்து முதல்ல இருந்தே இருக்கு. நான் அதை ஒரு இதாக எடுக்காம விட்டுட்டேன். சரி ரைட், இதுக்காக ஒரு ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் வாங்கி இந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. வந்தாலும் அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியுமா, சர்வீஸ் அவங்க சைட்லேருந்து பண்ணி தராங்களான்னு என்னன்னு பார்ப்போம். நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்து தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்க்காம நீங்க வந்து மொட்டையா கமெண்ட் பண்ணாதீங்க. டிடிஎஃப் ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க மொட்டையா பார்த்து வந்து கமெண்ட் பண்றீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். பாதி பார்த்துட்டு ஐயோ டிடிஎஃப் தப்பா பேசிட்டான் எட்ரா கட்டியெல்லாம் நினைக்காதீங்க. நானும் எனக்கும் டிடிஎஃப் பிடிக்கும். நானும் அவர் சேனல்ல நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவர் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நான் ஜிபிஎஸ் மாட்டுறது அங்கதான் போய் மாட்டினேன். பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு வர பிரச்சனையை தான் நான் சொல்றேன். எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. வேற யாருக்கு பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் அந்த ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை இருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் சாவி போட்டா உடனே இங்க நோட்டிபிகேஷன் வரும், சுவிட்ச் ஆன் கில் சுவிட்ச் ஆன்னு. அது மாதிரி ஐடியில் விட்டாலும் நோட்டிபிகேஷன் வரும். அது ஆஃப் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ எந்த நோட்டிபிகேஷன் வரதில்ல. இப்போ நோட்டிபிகேஷன் வந்து இதுக்குள்ளே ஸ்டே ஆகிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஸ்டே ஆகிக்குது. 1 மினிட் நோட்டிபிகேஷன்ல போனோம்னா இதுல சேவ் ஆகிக்கும். கடைசியா ரன்னிங்கு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன் இருக்கா. நோட்டிபிகேஷன் அலாரத்துல போனோம்னா இப்போ வந்து ஐடில் விட்டுருக்கோம் அப்படின்னு காட்டுது. அப்படியே ஸ்டே, அவ்வளோதான். வண்டி இப்போ ஆஃப் பண்ணோம்னா காட்டல. 13/7 இன்னைக்குதான் நோட்டிபிகேஷனே வரல மொத்தத்துக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் பிரச்சனை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு பார்க்கிங் மோட் ஆன் பண்ணிக்கிறேன். பார்க்கிங் போர்டு நம்பர் வந்துருச்சா. இதே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, இதே நான் பைக்கை ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கேமரா குவாலிட்டி இப்போ தம்பி செல்ல தான் எடுக்கிறேன், அதனால எப்படி இருக்குன்னு தெரியல. இதே நான் ஆன் பண்ணேன்னா உங்களுக்கு இதுல வந்து சவுண்டு கேட்கும் போத சவுண்டே கேட்கல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அது பாட்டுக்கு இருக்கு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. நான் இதுக்கு பார்க்கிங் மோடு எனபிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாரி, பார்க்கிங் மோட் நான் எனபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் கொடுக்குறேன், சக்சஸ்ஃபுல் தான் வருது. ஆஃப் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்தாலும் அதுதான் பிரச்சனை. பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தம்பி செல்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். எந்த நோட்டிஃபிகேஷனும் வர மாட்டேங்குது. நம்ம எதுக்கு இதை வாங்கினோம்னே தெரில. மெயின் விஷயம் நம்ம சாவியை ஆன் பண்ணா நமக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்க்கிங் மோடு அதைத்தான் வந்து அவங்க பெருசா சொன்னாங்க. பார்க்கிங் மோடு எனேபிள் பண்ணியிருந்தா நமக்கு அலாரம் அடிக்கும்,
வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அலாரம் அடிக்கும், மூவ் பண்ணா அதிகமா அடிக்கணும். அலாரமே அடிக்கல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இப்ப இதைத்தான் நம்ம வந்து போன் போட்டு பிட்சாப் அந்த சர்வீஸ் இதுக்கே போன் போட்டு நம்ம கேட்க போறோம் இது மாதிரி இருக்குன்னு. அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். நோட்டிபிகேஷன் எல்லாமே ஆன்ல தான் வச்சிருக்கேன். என் மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல இருந்து எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. நோட்டிபிகேஷன் ஆன்ல இருக்கு. அது இல்லாம ஜிபிஎஸ் வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஜிபிஎஸ் வேலை செய்யுது. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே காட்டும், ஆனா அந்த நோட்டிபிகேஷன் மட்டும் காட்டாது. நம்ம டைரக்டா போன் போட்டு கேட்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இது அவங்க சரி பண்ணி தரணும் கண்டிப்பா. ஏன்னா இது தராட்டி தான் ஸ்கேமு. அவங்க சரி பண்ணி தருவாங்க நான் நம்புறேன். நான் எனக்கு வியூஸ்க்காகவோ வேற எதுக்குமே கிடையாது. நான் வியூஸ்க்காக பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சையில சிக்கினாரு. அவரே ஜஸ்டிஸ் பண்ண சொல்லி டிடிஎஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போட சொன்னாங்க எல்லா யூடியூபரும். நான் அதெல்லாம் போடலை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது இப்பயுமே அந்த திருப்பதி இதில் மாட்டியிருக்காரு. அந்த ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணி அஜிஸும் டிடிஎஃப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய யூடியூபர் பேசி போகிறாங்க. நம்ம அதெல்லாம் என் பிரச்சனை, அதுக்கோசரம் தான் நான் கேட்குறேன். நம்ம ஃபோன் போட்டு கேட்போம், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பியும் கால் பண்ணி பார்ப்போம். திருப்பியும் கால் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், திருப்பி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃபோனு தான் அட்டன் பண்ணாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி டெக்னீஷியன் 2 நிமிஷம் ஆனாங்க. அடுத்து டெக்னீஷியன் சாப்பிட்டு வர்றதுக்கு நான் சரி ஒரு 10 to 15 மினிட் நம்மளும் ஒரு டீ சாப்பிட்டு வந்தா இப்பயும் ஃபோன் எடுக்கல. சர்வீஸ் ஒரு டெக்னீஷியனை வச்சிருந்து டக்குன்னு ஒரு ஃபோன் போடுறது பெரிய விஷயம். ஃபோன் போட்டு நம்ம ஒரு டெக்னீஷியனை வச்சு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இதுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறதுன்னு எனக்கும் தெரியல. அப்போ இருங்க. சுத்தமா போனே எடுக்கல. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட நானும் ஒரு 20-30 காலுக்கு மேல போட்டேன். போன் ரிங்கு போது எடுக்க மாட்டாங்க, அப்படி இல்லாட்டி பிஸி லைன்ல போட்டுறாங்க. சர்வீஸ் ரொம்ப மோசமா இருக்கு. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. இதனால தயவு செஞ்சு யாருமே வாங்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு போயிடுங்க. இது சர்வீஸ்ன்னு சொல்லி 3500 நம்ம கட்டி வாங்குறதுலாம் வேஸ்ட் மொத்தத்துக்கு. ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க தலைவன் A2D அப்படிதான் சொல்லியிருக்காரு. சர்வீஸ் அதெல்லாம் ஒழுங்கா கொடுக்காம போனாங்கன்னா ஸ்கேம் தான் அப்படின்னு அவரே டீட்டெயில் சொல்லியிருப்பாரு. இப்ப அது கண்டிப்பா அது ஸ்கேம் தான். நீங்க யாரும் வாங்காதீங்க. எனக்கு ரிப்ளே வரல. கிட்டத்தட்ட ஒரு 30 போன் வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, ரிங்கு போதே எடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன அவங்க சர்வீஸ் டீம் போட்டு அவங்க எதுக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லணும். 30 போன் சரி ரைட், அவங்க ஏதோ ஒரு போன் 2 போன்ல பிஸியா இருக்கலாம். 30 போனுமா பிஸியா இருப்பாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. அப்ப எதுக்கு அவங்க சர்வீஸ் தரணும் எல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு யாருமே ஜிபிஎஸ் மாட்டாதீங்க. இது ஒன்றும் கண்டென்ட் ஆக்கணும் அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட A2D அந்த ஃபுல் ரிவ்யூ அவர் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 8 to 9 lakhs கிட்ட அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அவங்க நம்மகிட்ட கொடுத்ததே கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, சர்வீஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணித்தரோம், சர்வீஸுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சர்வீஸ் டீம் போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு வருஷத்தில் மொத்தம் 12 மாதமும் சர்வீஸ் நாங்கள் ஃபுல் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சர்வீஸ் பண்ணாங்க, என்ன சர்வீஸ் ஒன்றுமே கிடையாது. மாட்டினதான் போல். அதுக்கப்புறம் இப்போ நான் இதை கேட்குறதுக்கு இங்கேருந்து நான் சென்னை போக முடியுமா? இதுக்கோசரம் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஃபோனை எடுத்து டெக்னீஷியன் வரைக்கும் 2 மினிட்ஸ் ஆனாங்க. அடுத்து ஃபோனே எடுக்கல. என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஃபோனாக போட்டுருந்தேன். நமக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. உங்களுக்கே தெரியும், சாட்டர்டே மட்டும்தான் ஃப்ரீ. நம்ம இன்னைக்கு பேசி போடலான்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் எங்கே அடுத்து ஒர்க் போயிடுவோம். அதனால் நான் இந்த வீடியோவை ரொம்ப சோகத்தோடு முடிச்சுக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஜிபிஎஸ் மாட்டாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் ஃபோன் அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நம்ம ஃபோன் போட்டே எடுக்கல, அவங்க எப்படி நம்ம நம்பரை தேடி ஃபோன் போடுவாங்க? அது இல்லாமல் அப்படி போட்டாங்கன்னா கன்ஃபார்மாக நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன்.
அவங்க வந்து ஃபோன் போட்டு பேசுனாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்போ ரெக்கார்டே பண்ணாட்டியும் அவங்க ஃபோன் போட்டு பேசுனாங்கன்னா எனக்கு இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யாரும் வந்து ஜிபிஎஸ் வாங்கி மாட்டாதீங்க. சர்வீஸ் வந்து ரொம்ப மோசம். 0 நானும் என்னமோ நினச்சேன். ஃபஸ்ட்டு ஃபோன் எடுக்கிறப்ப பரவாயில்ல, ஃபோன் எடுத்தாங்கன்னு நினச்சா டெக்னீஷியனில் நாங்கள் அடுத்து அவங்க சைடில் நம்ம சைடில் இருக்க ப்ராப்ளத்தை கேட்டோம்னே அவங்க உடனே ஆஃப் ஆகிட்டாங்க. ரெஸ்பான்ஸே கிடையாது. இப்போ வேறு எந்த நம்பருமே கிடையாது. அந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டா மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஓகே ஸ்குவாட், நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. இது தெரியாமல் கமெண்ட்ஸில் வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேறு எதாவது வேலை இருந்தால் பாருங்கள். ஏன்னா நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் கண்டென்ட் இல்லாமல் கிடையாது. எனக்கு கண்டென்ட் போட தெரியாமல் கிடையாது. இது வந்து கஷ்டப்பட்டு மாட்டின ஜிபிஎஸ். அதனால் நான் சொல்லி தான் ஆகணும், நான் பேசி தான் ஆகணும். ஓகே ஸ்குவாட், நான் இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆள போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அது மீறி அப்டேட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்து ஷேர் பண்ணாங்க மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி. இப்போ எனக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 500 யூனிட் கிட்ட விற்றுருக்காங்க. அதுக்கு மேலே கூட விற்றுருக்கலாம். பார்த்துக்குங்க. ஷேர் பண்ணி வைரல் ஆக்கி விடுங்க. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.